புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. மீண்டும் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு சீசன் 1 இளையோருக்கான பேச்சு போட்டி. Powered by JV Group of Company ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சித்தா PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர். இந்த சுற்று கருத்து சிலம்பம் சுற்று. அடுத்த 2 போட்டியாளர்கள் யார், என்ன தலைப்புல பேச போறாங்கன்னு பார்க்கலாம். வள்ளியம்மை வெர்சஸ் பாலப்பிரியதர்ஷினி. அவங்களுடைய தலைப்பு நாயக வழிபாடு, வீண் விரயம், அன்பின் வடிவம். வாங்க 2 பேரும். வள்ளியம்மை, பாலப்பிரியதர்ஷினி, யாரு பூ யாரு தலை? தலை. நீங்க தலை, நீங்க பூ. ஓகே. ஓகே, நீங்க சூஸ் பண்ணுங்க, என்ன பண்ண போறீங்க? நானே தொடங்க. நீங்க தான் தொடங்குறீங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும் என்று புகழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் புன்சிரிப்போடு எதிர்கொண்ட ஒரு நாயகன் தன் ரசிகன் மீது வைத்த அன்பும் நாயகன் மீது வைத்த அன்பும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. கண்டியிலே பிறந்து கஷ்டத்திலே தவழ்ந்து நம்பிக்கை நட்சத்திரத்தில் பல நாடக மேடைகளில் நடித்து தனக்கென பாணியை சினிமா துறையில் புகுத்தி அனைத்து மக்களின் பேராதரவோடு தமிழக முதல்வராய், புரட்சி தலைவராய், பொன்மனச் செம்மலாய், சத்துணவு தந்த சரித்திர நாயகராய் மக்கள் திலகமாக ஜொலித்தவர் எம்ஜிஆர். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் என்று இன்றும் அவரது கொள்கைகளை பின்பற்றும் ரசிகர்கள் அன்பின் வடிவம். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக என்று கலைஞர் அனல் பறக்கும் வசனம் எழுதி வசனம் பேசி நடித்த நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனை பின்பற்றி இன்றும் அவரது ரசிகர்கள் அவர் வசனங்களை பேசி தங்கள் திறமைகளை நிலைநாட்டுகிறார்கள் என்றால் அது அன்பின் வெளிப்பாடு. களத்தூர் கண்ணம்மாவில் களமிறங்கிய கமல்ஹாசன் உலகநாயகன் உருவெடுத்து இன்றும் புது புது விஷயங்களை சினிமா துறையில் புகுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது அன்பின் வடிவம். ஸ்டைலினாலே சினிமா துறையில் புகுந்து இன்றும் தனது ஸ்டைலால் ரசிகர்கள் மத்தியில் கலக்கி கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் அன்பின் வடிவம். கேப்டன் என்ற ஒற்றை சொல்லில் கோடான கோடி உள்ளங்கள் ஒன்றிணைந்தது. கேப்டன் ரசிகர்களின் அன்பு என்பது இயன்றவரை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற முழக்கத்தோடு அவரது ரசிகர் மன்ற விழா என்றாலே உதவி செய்யும் விழாவாக மாறியது. ரசிகன் தன் நாயகன் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்திய செயல் வடிவம். சிரிக்க வைப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் நம்மை சிந்திக்கவும் வைத்த சின்ன கலைவாணர் விவேக் மறைந்தாலும் அவருடைய பணியை ரசிகர்கள் தங்கள் கடமையாக சுமக்கிறார்கள் என்றால் அது அன்பின் வடிவம். அவர் கனவு கண்ட கிரீன் கலாம் இலக்கான 1 கோடி மரக்கன்றுகளை நடும் பணியை இன்றும் அவரது ரசிகர்கள் தொடர்ந்து செய்து வருவது அன்பின் ஆகச்சிறந்த வடிவம். அஜித்குமார் பத்மபூஷன் விருதோடு அங்கீகரிக்கப்பட்ட போது ரசிகர்கள் தங்கள் அன்பை உச்சபட்ச வழிபாடாக வெளிப்படுத்தினார்கள். எங்கள் தலை ஏன் பேசவில்லை என்ற ஆதங்கம் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட கருத்தை மதிக்கிறோம் என்று அமைதி காக்கிறார்கள். இது அன்பின் முதிர்ச்சியான வடிவம். மலைக்கோட்டையிலிருந்து வந்த பையன் மக்கள் மணக்கோட்டையில் இடம்பெற்று நம்ம வீட்டு பிள்ளையாகவே மாறிவிட்ட சிவகார்த்திகேயன் ஊடகத்துறையில் புகுந்து முயற்சியால் மட்டுமே உச்சத்தை அடைந்த ஒருவரை பார்த்து ரசிகர்களுக்கு தாங்களும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அன்பின் உணர்ச்சி பூர்வமான அடித்தளம். லவ் டுடே என்ற ஒரு படம் பிரதீப் ரங்கநாதன் என்ற கலைஞரை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியுள்ளது. இந்த அன்பிற்கு காரணம் ரசிகர்கள் தங்களையே திரையில் பார்க்கும் உணர்வு. விமர்சன கணைகள் வீழ்ந்திடலாம், விபரீதமென உலகம் பேசலாம், ஆனால் ஒரு கதையின் நாயகனாக கதாநாயகனின் அறிமுகத்தை ரசிகன் தன் அடையாளமாக கொண்டாடுகிறான் என்றால் அது அன்பின் வடிவம். உணர்வுகளின் குரலாக நாயகன் வெளிப்படும் போது அதை ரசிக்கும் ரசிகர்கள் அன்பின் வடிவம். சிலர் பாலாபிஷேகம் செய்வது, திரையரங்குகளில் பட்டாசு கொளுத்துவது போன்ற வீண் செயல்களில் ஈடுபடுவதால் நாம் அனைவரையும் வீண் விரயமாக எண்ணக்கூடாது. ரசிகர்கள் உணரும் போது அவர்கள்
அன்பின் வடிவமாக தான் திகழ்கிறார்கள். நன்றி, வணக்கம். வந்துட்டாங்கடா சும்மா சினிமா பார்க்காத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு என்று தலைப்பை கேட்டவுடன் நினைப்பவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கேளுங்கள். 1977 ஆட்டுக்கார அலமேலு என்றொரு படம் வெளியானது. மாபெரும் வெற்றி பெற்றது. அதை கொண்டாடுவதற்காக படக்குழுவினர் அதில் நடித்த ராமு என்கிற ஆட்டை தமிழ்நாடு முழுக்க கூட்டிச் சென்றார்கள். அதை பார்க்க மக்கள் கூட்டம் அலை மோதியது. அதை பார்த்த கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதுவார், ஆடு என்னமோ கம்பீரமாய்த்தான் இருந்தது, மக்கள்தான் மந்தையாய் போனார்கள் என்று. இந்த கவிதை ஆட்டை பற்றியதல்ல, அது நாட்டை பற்றியது என்று உணராதவர்களே நாயகன் வழிபாடு வீண் விரயம். நாயகனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கேள்வி நாயகனை வழிபடுபவர்களை பற்றியது. சிந்தித்து பாருங்கள். நாம் எல்லோரும் வேலைக்கு போகிறோம், ஊதியம் பெறுகிறோம், அதில் நம் வாழ்வை நடத்துகிறோம். நம் வேலையை பிடித்தவர்கள் நம்மை பாராட்டுவார்கள், மகிழ்ச்சிதான். ஒரு நாயகனும் நடிப்பு தொழிலை செய்கிறான், கோடிக்கணக்கில் சம்பளத்தை பெறுகிறான். அவரை பாராட்டினால் பரவாயில்லை. மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்று வேலையை மறந்து, சம்பளத்தை மறந்து, கை காசை போட்டு, உருவம் வைத்து, மாலை அணிவித்து, வீட்டில் பாலுக்கு அழுகும் குழந்தையை கூட பொருட்படுத்தாமல் பாலாபிஷேகம் செய்து, தேங்காய் உடைத்து, தீபாராதனை காட்டி என்று வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். என் தலைவனை பார்த்துட்டா போதும் என்று யமன் அவர்களை துரத்துகிறார் என்பது கூட தெரியாமல் வண்டியில் துரத்தி கொண்டே போவதும், வெயிலில் தலையே சுற்றினாலும் எங்கள் தலைவனை பார்க்காம போக மாட்டோம் என்று இருப்பதும், மரங்களை நட்டு மட்டும் இருந்தால் பரவாயில்லை, உயிரின் மீது திணையளவு பயம் கூட இல்லாமல் பனை மரத்தின் மீது ஏறுவதும், வாழ்க்கையே இருளப் போகிறது என்று தெரியாமல் ஒளிவிளக்கின் மீது ஏறுவதும் என ஏறி ஏறி நீங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிருந்தால் பரவாயில்லை, காப்பாற்றவே முடியாத அறியாமை எனும் பாதாளத்தில் அல்லவா மயங்கி கிடக்கிறீர்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை விழுந்து வணங்க வேண்டியவன் 10 அடி நாயகன் விட்டு கதவை விழுந்து வணங்குகிறான். நாட்டிற்காகவும் உரிமைக்காகவும் மொழிக்காகவும் உயிர் நீத்த மக்கள் இருக்கும் இம்மண்ணில் ஆட்டு மந்தையாய் கூட்டத்தில் அலைமோதி உயிரிழந்தவர்களின் பெற்றோர் பெருமிதமாய் பேசுவது வேடிக்கையாய்த்தான் இருக்கிறது. கொள்கைக்காகவும் கோட்பாட்டிற்காகவும் உயிரை நீத்த மக்கள் இருக்கும் இந்த மண்ணில் உங்கள் கொள்கை என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் பின்னாடி தான் வருவோம் என்றிருப்பது நாட்டிற்கே வீண் விரயம். ஒரு மனிதன் தலைவனாக ஏற்பவனிடம் கேள்விகள் கேட்க வேண்டும். கேட்பாரற்ற தலைவன் என்பது வழிபாடு. அபரிகிதமான ரசிக மனப்பான்மைக்கு மனிதன் தள்ளப்படும் போது தான் மனிதன் என்பதையே மறந்து மிருகமாய் மாறுகிறான், வெறிப்படுத்ததை போல. ஒன்றின் மீது ஆசை இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் வெறி அழிவை ஏற்படுத்திவிடும். முதலில் உங்களை கொண்டாடுங்கள், பிறகு என்னை கொண்டாடுங்கள் என்று சொல்லும் நடிகர்களும் இருக்கிறார்கள். நாம் தான் அறியாமையில் இருக்கிறோம். நான் இப்படி சொல்கிறேனே, நாயகன் வழிபாடு அவசியம்தான். ஊரில் இருக்கும் நாயகனை தேடாமல் உங்களுக்குள் இருக்கும் நாயகனை தேடிக்கொள்ளுங்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி. அற்புதமாக இருந்தது. 2 பேருமே விடாக்கண்டன் கொடாக்கண்டன் மாதிரி தான், ரொம்ப அருமையாக இருந்தது. 2 பேருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். இப்போது ஈஃபில் டவர் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸில். அதுக்கு கீழே ஒரு சர்ச் இருக்குது, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்குன்னு. அங்கே ஒரு பாதாள லோகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னாக்க, பல நாடுகளிலிருந்து தப்பி ஓடி வந்த அகதிகள், சின்ன சின்ன விளிம்பு நிலை மனிதர்கள், சிறு சிறு குற்றங்களை செய்கிறவங்க, அப்புறம் வயிற்றுப்பாட்டுக்காக இந்த சோவனீர்ஸ்னு சொல்லக்கூடிய நினைவு பொருட்களை விற்கக்கூடியவங்க. அதில் இந்த சின்ன ஒரு ஊருக்கு போனால் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவோம், சின்ன ஸ்மால் சைஸ் ஈஃபில் டவர் வாங்குவோம். இதெல்லாம் அவங்க எல்லாரும் வாழ்கிற இடம் தான் அந்த இடம். அங்கே ஒரு தடவை ஒரு தீவிரவாதி புகுந்து விட்டார் என்று போலீஸ்காரர்கள் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினதில் ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் இறந்து போயிட்டார். அவர் சாதாரணமாக கீச்செயின் விற்கிறவன். அப்போது டை ஃபார் நத்திங், ஒன்றும் இல்லாததற்கு சாவது அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைச்சு மொத்த பிரான்ஸும் பற்றி எரிஞ்சுது. ஒரு உயிர் எப்படி காரணம் இல்லாமல் கொல்லப்படலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம ஊரில் 41 உயிர்கள் பலியாகி இருக்குது. அதிலிருந்து நாம் என்ன விதமான படிப்பினை எடுத்துக்கிட்டோம், நம்முடைய எதிர்வினை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத வரலாறு நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது எத்தனையோ வாய்ஸ் நோட்டு கேட்குறோம், கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு கணவன் கெஞ்சிரான். நான் அந்த 41 வீட்டுக்கும் போயிருக்கேன், ஆகவே அதை சொல்ல இந்த இடத்துல தயவு செஞ்சு வந்துருமா, நீ வரலனாலும் பரவாயில்ல, பிள்ளையாவது கொடுத்து அனுப்புமா. இப்படி கணவன்களுடைய மன்றாடல்கள், குடும்பத்தாருடைய அழைப்புகள், அது எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு செத்தா கூட நான் என் தலைவனை பார்த்துட்டு தான் வருவேன் என்று பதில் சொன்னவர்கள் செத்தே போயிட்டாங்க.
அப்போது அந்த இடத்துல 41 உயிர்கள், பல உயிர்களுக்கு நான் எதுக்காக இங்கே வந்தோம், எதுக்காக சாகுறோன்னு தெரியாது. டை ஃபார் நத்திங், அதை நாயக வழிபாடு உருவாக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வேறு ஒன்று வரலாறு இருக்குது. அது என்னென்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கங்களாக ஒரு மனிதர் மாற்றுறாரு. அவர் தான் கமல்ஹாசன். அது மட்டும் இல்லை, தன்னுடைய ரசிகரின் ரசிகனாகவே இருந்துடக்கூடாது, அவன் ரசத்திலே தேர்ச்சி கொள்ளணும், அவனுடைய ரசனை மேம்படணும் என்பதற்காக அவர் ரசிகர் மன்ற பத்திரிகை நடத்தலை, இலக்கிய ரசனை பத்திரிகை நடத்துகிறாரு. மையம் என்கின்ற இதழ். அன்றைக்கு தமிழில் இருந்த எல்லா எழுத்தாளர்களும் சிறந்த அறிஞர்களும் தன்னுடைய பங்களிப்பு அந்த பத்திரிகைகளை கொடுக்குறாங்க. எல்லாரும், தீஜா இருக்கிறார், அசோமித்திரன் எழுதியிருக்கார், பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதியிருக்காங்க. அப்போ தன்னுடைய ரசிகன் என்பவன் சமூக பணியை ஆற்றணும். இன்றைக்கு வரைக்கும் இந்த கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தவர்கள் அவங்க கொடுத்துருக்கிற இரத்த தானம் இருக்குல்ல, பல லட்சம் லிட்டர்கள். அவர்கள் வளர்த்துருக்கிற மரங்கள் அளவு கிடையாது. அவர்கள் உருவாக்கி இருக்கிற நூலகங்கள், இதுக்கு ரெண்டு இருமுனை புள்ளிகள். அப்போ நீங்கள் நாயக வழிபாடுனா உன் நாயகன் கிட்ட நீ எதை எடுத்துக்க போகிற? யாரோ ஒருவர் நம்முடைய உள்ளத்தை கவர்ந்து தான் நம்ம ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக மாறி இருக்காங்க, நம்ம லேப்டாப்பில் ஸ்க்ரீன் சேவராக இருக்காங்க, நம்ம பெட்ரூமில் அவங்களுடைய படத்தை ஒட்டி வச்சுருக்கோம். அது ஆராதனையாக இருக்கக்கூடாது. அந்த நாயகன் அந்த இடத்த போய் சேர்ந்ததற்கு ஒரு உழைப்பை போட்டிருக்கான் இல்லையா, அந்த உழைப்பு என்ன, அதற்கு என்ன அர்ப்பணிப்பு கொடுத்துருக்குறான், அதை விட மிஞ்சுவனா நான்? அதுதான் அந்த நாயகனுக்கு செய்யக்கூடிய உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப மிக மிக சிறப்பான உரை. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே முடியாத அளவுக்கு உரை. அப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு குறுக்கு வெட்டு ஹிஸ்ட்ரியை கொடுத்துட்டீங்க. அதில் ஒரு சின்ன இன்புட் என்னென்னா, நம்ம தமிழ் சினிமாவுடைய நாயக யுகம் எம்ஜிஆரில் ஆரம்பிக்கிறோம், இப்போ சிவகார்த்திகேயனில் வந்து லேண்ட் பண்ணுறோம். ஆனால் இவங்க அளவுக்கே சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எம்கே தியாகராஜ பாகவதர். அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த யுகம். வருடக்கணக்கில் ஆண்டு கணக்கிலலாம் அவருடைய படங்கள் ஓடிட்டு இருந்தது. அது ஐயா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பான உரை. 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பேசுனீங்க 2 பேருமே. ரொம்ப, ஆனால் புதுயுகம் ரொம்ப வில்லங்கமாக தலைப்பை நாயக வழிபாடுன்னு கொடுத்துருக்காங்க. அது நாயக பிரியம் அல்லது நாயக அன்புன்னு இருந்தால் கூட நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு யோசிச்சிருக்கலாம். நாயக வழிபாடுங்கிற வார்த்தையே சுச்சமான வார்த்தை. இப்போ இதை வந்து பாலபிரியதர்ஷினி எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு யோசிச்சா, அவங்க ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப சாமர்த்தியமாக, ஒரு மோசமான வழக்குக்கு வழக்குரை செய்கிற ஒரு தேர்ந்த வழக்கறிஞரை போல அப்படி அழகாக ஒரு வாதம் ஒன்று வச்சாங்க. அந்த பக்கம் வள்ளியம்மை வந்து வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாங்க, விளாசிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக பேசி இன்றைய தலைமுறை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விழுமியங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. ஏன்னா இப்போ அண்ணன் சொன்னது அந்த கரூர் சம்பவத்தை நம்மளால் இன்னும் எத்தனை காலமானாலும் யார் காரணம், அதன் பின்புலம் என்ன, அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் வைங்க. சம்பவம்னு ஒன்று நடந்திருக்குல்ல, இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. ஒரு பையன் வந்து ஏதோ கட் அவுட்லேயோ அதுலேயோ மேலேருந்து கீழே விழுந்துட்டான். அவனுக்கு வந்து ஒரு கையில் கட்டு போட்டு உட்காந்துருக்கான். ஒரு பத்திரிக்கையாளர் உங்கள் வீட்டில் போய் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு, அந்த பையன் உட்காந்துருக்கான். அந்த பத்திரிக்கையாளர் பேட்டி எடுக்கிறாரு. சார் உங்கள் பையன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லை, சொல்லாமல் போயிட்டான். அப்புறம் எப்படி சார் போனேன்? பக்கத்து வீட்டுக்காரனோட போயிட்டான். ஐயையோ, தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன சார் பண்ணியிருப்பீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறார், நானும் போயிருப்பேங்கிறாரு. இப்போ நமக்கு அதை பார்க்குறப்போ என்ன மனநிலையில் இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இப்போ இந்த தலைப்பு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுது. என்னென்னா, ரசிகர்கள் என்னவா பின்பற்றணும் நாயகர்களை அப்படிங்கிறத கடந்து நம்ம இன்னொரு தலைப்பு வைக்கணும் போல், நாயகர்கள் எப்படி வழிநடத்தணும் தன்னோட ரசிகர்கள்ங்கிற ஒரு தலைப்பும் நம்ம கண்டிப்பாக வைக்கணும்னு எனக்கு ரொம்ப, ஆனால் அது இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது. கவின்னு ஒரு நடிகர் மாஸ்க்னு ஒரு திரைப்படத்துடைய ப்ரமோஷனுக்காக ஒரு கல்லூரி வளாகத்திலிருந்து பேசுகிறாரு. அவர் பேசும்போது சொல்கிறாரு, என்னுடைய திரைப்படம் நாளைக்கு வெளிவருது, எல்லோரும் போய் பாருங்கள். நாளைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரைடே, என்ன பண்ணணும்? உடனே சலசலப்பு கட்டடிச்சிட்டு போகணும், ஒழுங்காக காலேஜுக்கு போகணுன்னு அந்த நடிகர் சொல்கிறார். ஒழுங்காக காலேஜுக்கு போங்க, படிங்க, அதன் பிறகு சனி ஞாயிறு விடுப்பு கிடைக்கும் போது போய் நீங்கள் திரைப்படத்தை பாருங்கள். சினிமா இஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒரு நடிகர் சொல்லுகிறார்ல, இந்த பொறுப்பு நடிகர்களுக்கும் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளுகிற இப்போ சொன்ன மாதிரி கமலஹாசன் சார் மாதிரியான நிறைய நடிகர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி, இப்போ இன்றைக்கும் விஜய் சாருடைய நற்பணி மன்றத்தின் மூலியமாக நிறைய சேவைகள் நடந்திருக்கு, நிறைய நல்லது போய் சேர்ந்துருக்கு. அதே சமயத்தில் சாமானிய மக்கள்
தனது நடிகர் எதை சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு பின்பற்றுதல் இந்த சமூக மாற்றத்திற்கான பெரிய தேவை. அதை சிறப்பாக எடுத்து பேசினவங்க 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்து. நான் ரொம்ப ரசிகனாகவே மாறி போயிட்டேன். ரொம்ப அழகாக பேசுனீங்க 2 பேரும், ரொம்ப அருமையாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த நாயக பிம்பம் அதை சொல்கிற போது அன்பின் வடிவம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. அதையே நாயகியை விட்டுட்டீங்கன்னு தெரில. இந்த ஹீரோயினுக்கு மரியாதையே கிடையாதா? ஏன்னா எத்தனை கனவு கண்ணிகள் இருந்திருக்காங்க, எத்தனை நடிகர் திலகங்கள் இருந்திருக்காங்க. கோயில் யாருக்கு, எந்த ஆம்பளைக்குமே கோயில் கிடையாது இங்கே எல்லாம் இல்லை. அது வந்து நீங்கள் எப்படி கேலி பொருளாக சொன்னாலும் கூட எப்படி நாயக நாயகி வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். திரையுலக நாயக நாயகி வடிவம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த நாயகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் சினிமா பிம்பம் இல்லைங்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரியான உருவம். அவர் சார் சொன்ன மாதிரி தியாகராஜ பாதர்னா, அவர் போகிற ரயிலை கும்பிடுவாங்களா எல்லோரும். அவர் போகிற ரயில் வந்து இந்த ரயிலில் அவர் போகிறாருன்னா ஒரு வழிநடுக நின்று கும்பிடுவாங்க. அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் இதை தொடங்குற போது சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயிலில் வர்றாரு. எங்கள் ஊர் சோழவந்தான். சோழவந்தான்லேருந்து மதுரைக்கு அந்த ட்ரெயின் காலையில் 6:30 மணிக்கு வந்துட்டு 25 கிலோமீட்டர் கிடக்க 12 மணி நேரம் ஆச்சு. நான் அந்த ரயிலோடு நடந்து வந்தவன்ல நானும் ஒருத்தன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கல்லூரிலாம் படிச்சுட்டு இருந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, நம்மளை உற்சாகப்படுத்துகிறவங்க மட்டும் இல்லை, அதாவது ஒரு எந்த சோர்வை போக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குது. அப்பா சொல்லாத, அம்மா சொல்லாத, வாத்தியார் சொல்லாத, அவர் சொல்லிட்டாருன்னா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு சிக்கலில் இருக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு உருவமாக அவங்க தெரியுறாங்க. அதைத்தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே தியாகராஜ பாதர் தொடங்கி எம்ஜிஆர் தொடங்கி சிவாஜி தொடங்கி வரிசையாக நீங்கள் பட்டியல் கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா இந்த வயதில் இவ்வளோன்னு சொல்ல முடியாது, மனப்பாடம் பண்ணவும் முடியாது. அவ்வளவும் வருஷப்படுத்தி சொல்லி இன்னைக்கு வரைக்குமான செய்திகள் எல்லாம் நல்லா சொன்னீங்க. அந்த வடிவத்தினுடைய நோக்கம் என்ன, ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவை கண்டுபிடிச்ச அந்த எந்திரத்தை கண்டுபிடிச்ச லூமியர் பிரதர்ஸும் அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசனும் அமெரிக்காவில் அவங்க சினிமாவை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் 5 முதல்வர்கள் திரையுலகத்திலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன் நான். பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய துணைவியார் VN ஜானகி அவர்கள், அடுத்த புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள், இத்தனை பேரும் திரையுலகத்திலேருந்து தான் வந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் இந்த ஊரில் அரசியலும் சினிமாவும் ரெண்டும் வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்கிறவங்க, ஆமாம், இப்போ துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின், அவரோட நான் நடிச்சிருக்கேன், அது வேறு சொல்லணும்ல. வழக்கப்படி அவர் அந்த கதாநாயகி அப்பாவை நடிச்சிருக்கிறேன், அது மாமனாராக நடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நடுவர்களும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வடிவம் அன்பின் வடிவங்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கையில் சூடத்தை பொறுத்தி அவன் படக்கிற வாயில் போடுறாங்களாவும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் ஏதோ அவனை ஈர்த்திருக்குங்கிற விஷயத்த நல்லா எடுத்து வச்சிங்க, அருமையாக இருந்தது. அதே போல் அவங்க சொல்கிற போது அந்த வீண் விரயம்ங்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு சொன்னது பூரா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சிறுபிள்ளையாக இருக்கப்போ சினிமா பார்க்குறதுங்கிறது 5 வகையான பாவங்களில் ஒன்றுன்னு எங்கள் வீட்டிலலாம் கருதுனாங்க. சினிமாக்கெல்லாம் போய் கெட்டு போயிட்டாங்க அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் அதே மாதிரி அதையே எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? வீட்டை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, என்னப்பா இப்போ சந்தோஷமாக வச்சுக்கிறாரா, சினிமானமாக கூப்பிட்டு போகிறாரா, சினிமாவை கூப்பிட்டு போனால் தான் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி தாய்மார்கள் வந்து கேட்குறது உண்டு. அந்த ஊரில் சினிமா தேட்டர் இல்லையாமே, அங்கே போய் பொண்ணை எப்படி கொடுக்குது, இப்படி கேட்குறவங்களும் உண்டு. அதை நண்பர் பாண்டியராஜன் கூட ஒரு படத்தில் வச்சுருந்தார், ஆண்பாவத்தில். நான் கோயில் கட்டினேன், நீங்கள் சாமி கும்பிட வரல. நான் பள்ளிக்கூடம் கட்டினேன், நீங்கள் யாரும் படிக்க வரல. நான் குளம் வெட்டினேன், நீங்கள் யாரும் குளிக்க வரல. ஆனால் நான் சினிமா தேட்டர் கட்டினேன், எல்லோரும் வந்திருக்கீங்க, நன்றி அப்படின்னு அந்த படம் ஆரம்பிக்கும். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமா தான் ஆரம்பிக்கும். அதை அவருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இவங்க அதை வந்து சொன்னாங்க, அது எவ்வளவு நேரம் அதில் போகுது, இதை உண்மைன்னு மட்டும் நினச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்?
எப்படியான ஒரு இதுன்னு கேட்டால் நம்ம இன்னும் நீங்கள் கேட்பீங்க தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கா, இப்போ இந்தியாவில் தான் அப்படி இல்லைங்க. சார்லஸ் பிரான்சன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் நடிகர் ஒரு படத்தில் சட்டையை கழட்டிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சொல்கிறார். இந்த படம் பயங்கர ஹிட்டாகி என்ன ஆச்சுன்னா பனியன் கம்பெனி முழுவதும் நஷ்டத்தில் ஓட ஆரம்பிச்சது. ஏன் தெரியுமா? அவர் சட்டையை கழட்டினப்போ உள்ள பனியன் போடல. நம்ம தலைவனே பனியன் போடாதப்போ நம்ம ஏன் பனியன் போடணும்னு ஒரு வயலும் பனியன் போடாமல் போயிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் போய் அவர் காலில் விழுந்து நீங்கள் 2 பனியன் போடுங்க, அப்போ தான் எல்லோரும் போடுவாங்கன்னு சொல்லி. இது உண்மையிலே நடந்தது, சற்றும் பொய் இல்லை. நான் படித்து பார்த்துருக்கேன் இது. இப்போ இது எவ்வளோ கேட்குறதுக்கு நமக்கு யோசனையாக இருக்குது பாருங்கள். என்ன அப்படின்னா எதை பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. விடிய விடிய பேசலாம். ஏன்னா இது உங்கள் தலைப்பு, எங்கள் தலைப்பு, நம்ம தலைப்பு. அதனால் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பேசின 2 பேருக்கும் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். முதல் 2 சுற்றுகள் வெற்றிகரமா நிறைவுற்றாச்சு. எல்லாருமே ரொம்ப 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 அருமையா பேசியிருந்தீங்க. நடுவர்களே குழம்பிட்டாங்க, யாருக்கு எப்படி மார்க் போடுறது, இப்படி எல்லாரும் நல்லா பேசினா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் இந்த 14 பேர்ல இருந்து இறுதி சுற்றுக்கு போற அந்த 5 பேர் யார் அப்படிங்கிற மதிப்பெண்கள் நம்ம நடுவர்கள் கையில இப்ப இருக்கு. அதை சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸோ அதுக்காக 14 பேரும் மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். இந்த 14 பேர்ல இறுதி சுற்றுக்கு போற அந்த டாப் 5 யார் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு 14ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல நம்ம சொல்ல போறோம் சிலரோட இடங்களையும். ஸோ பின்னாடி இருந்து நான் சொல்லக்கூடிய 2 இடங்களா நான் சொல்றேன். அவங்கெல்லாம் அந்த பின்னாடி ரோல போய் லைனா உட்காந்துக்கலாம். ஸோ கடைசியா இருக்க போற அந்த 5 பேர் தான் டாப் 5 செலக்ட் ஆகக்கூடிய அந்த 5 நபர்களா இருப்பீங்க. நடுவர்களே, 14, 13 இந்த 2 இடம் யாருக்கு? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. முக்கியமாக இப்போ இந்த தமிழோடு உறவாடு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஐயா அவர்கள் அதாவது பல போர்க்களம் கண்ட பெரிய பழுவேட்டரையர். அவர் அன்றாடம் ஒரு மேடையில் இருக்கக்கூடியவர். அவர் சினிமாவில் நீங்கள் அவரை பார்க்கலாம், சின்னத்திரை சீரியல்களில் அவரை பார்க்கலாம், யூடியூப்லேயும் அவரை பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் அவர் தான் கோலோச்சு கொண்டு இருக்கிறார். அவர் போகாத நாடு இல்லை, பேசாத மேடை இல்லை. தினம் ஒரு மேடையில் உட்கார்ந்து தமிழ் பரப்புகின்ற தமிழாய்ந்த தமிழர் அவர். எங்களை போன்ற 2 சின்ன பையங்க அவருடைய அனுபவத்தோடு எப்படி பார்த்தாலும் அதோட உரை வைக்க முடியவே முடியாது. ஆனால் எங்களோடு சேர்ந்து இங்கே இன்றைக்கு காலையில் சுமார் 8 மணிக்கு வந்தவர் இப்போ வரைக்கும் இந்த இளம் தலைமுறை பேச்சாளர்களை நடை, உடை, பாவனை, உச்சரிப்பு, கருத்து, வெளிப்பாடு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் செதுக்கிக்கிட்டே இருந்தார். அதை நம்ம பார்த்தோம். அது அவங்களுக்கானது மட்டுமில்லை, நமக்கானது மட்டுமில்லை, பார்வையாளர்களுக்குமானது. அந்த பெருந்தன்மையும் அந்த ஆர்வமும் அந்த இதுவும் ரொம்ப பாராட்டுதற்குரியது ஒன்று. அதனால் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். 2வது, சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிதுங்கிறார் வள்ளுவர். அதுக்கு புலியூர் கேசியனுடைய உரை என்னென்னா, பேச்சில் ரொம்ப வல்லவன், சொற்சோம்பல் இல்லாதவன், எந்த சபைக்கும் அஞ்சாதவன், அவனை யாராலையும் வெல்ல முடியாது என்று வள்ளுவன் சொல்கிறான். உண்மைதான். உலக வரலாற்றை புரட்டி போட்ட அனைத்து ஆளுமைகளும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தான். சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்கள் தான் எதையுமே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்களாக மாறுறாங்க. இன்றைக்கு இந்த சுற்றில் இந்த 14 பேரும் வெவ்வேறு விதங்களில் ஆற்றல் பெற்றவர்கள். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்மக்கிட்ட காமிச்சிட்டாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு முதல் விதை, ஒரு முதல் துவக்கம் இந்த மேடையில் இருந்து அவர்களுக்கு துவங்குகிறது. இப்படித்தான் முத்துக்குமரன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு முத்துக்குமரன் எங்கே நிற்கிறாரு? பல லட்சக்கணக்கான இதயங்களை தன்னுடைய பேச்சாற்றலால் வென்று தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வெற்றியாளராக அவர் மாறியிருக்கார். மிக விரைவில் பல திரைப்படங்களில் நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இவர் சாருடைய பாஸ்போர்ட்டில் சீலாகாத கண்ட்ரி கிடையாது. அவருடைய பாஸ்போர்ட் என்பது பைபிள் அளவுக்கு அகலமாயிடுச்சு. அவ்வளவு ஸ்டாம்ப் இருக்குது அதில். அதுபோலவே இங்கே ஆரம்பிக்கிற உங்களுடைய பயணம் ஒருபோதும் உங்களை தமிழ் கைவிட போகிறதில்லை. நீங்கள் தமிழை உறுதியாக பற்றி கொண்டால் போதும் என்று சொல்லிட்டு இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி
பார்வையாளர்கள் இருக்கைக்கு போகிற முதல் 2 நபர்கள் என்று சொன்னால், ஒன்று யுவசங்கர், 2வது அசிகா. நிஜமாவே உங்களெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா நான் கல்லூரி நாட்களில் உங்கள் அளவுக்கு முதிர்ச்சியாக இல்லை. நான் கல்லூரி படிக்கிறப்போ உங்கள் அளவுக்கு தெளிவாலாம் பேசலை. நான் கல்லூரி படிக்கிறப்போ உங்கள் அளவுக்கு நேர்த்தியான அந்த சொல்லாற்றலோ அந்த மொழி வலிமையோ என்கிட்ட அப்போ இல்லை. அப்படி தத்தி புத்தி வந்தே இங்கே உட்காந்துட்டேன்னா நீங்கள் எந்த உயரம் போக போகிறீங்கிறத கற்பனையே செய்ய முடியல. மறுபடியும் இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி சொல்ல வேண்டியது ஞானசம்பந்தம் ஐயாவுக்கும். நான் பதிவு பண்ணி வச்சுருக்கதே வந்து செல்வேந்திரனை வழிகாட்டின்னு பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 100% 2018 ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு திருச்சியில் சும்மா அப்படி தெருவோரமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ வியாபாரமே நடக்காத ஒரு கடை வாசலில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு. புதுயுகம் தொலைக்காட்சியில் பேசுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதில் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படல. ஒன்று தெரிஞ்சிச்சு, அது வந்து ஐயாவுடைய முகம். அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி 2018 முதல்ல திருச்சியில் ஐயா தலைமையில் யாவரும் கேளிருங்கிற நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப எனக்கு தெரியாது ஐயாவுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் இன்றைக்கி இங்கே வந்து முத்துக்குமரன்கிற ஒரு சின்ன பையனை உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஜேகே பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஜெயகாந்தன் அவர்களுக்கு ஒரு பெரிய விருது கொடுக்கறதுக்காக தயாராகிறாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்போ முதல்வர்கிட்ட கேட்குறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா, அது மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுக்கு விருது கொடுக்க போகிறோம் உங்கள் கையால் அப்படின்னோடனே கலைஞர் கேட்டாங்களா, அவர் வாங்குறதுக்கு தயாரான்னு கேட்டிங்களாயா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இது மாதிரி முதல்ல புதுயுகம்லேருந்து அழைச்சி இது மாதிரி ஒரு பேச்சு போட்டி வைக்கிறோம் தம்பி. சரிங்கண்ணே, நீங்கள் நடுவர் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு முதல்ல உண்மையிலே புதுயுகம் தொலைக்காட்சியிலும் கூப்பிட்றாங்களா இல்லை யாராவது நம்மளை வம்புழுக்கிறாங்களாங்கிற சந்தேகம். பிறகு சொன்னாங்க இது மாதிரி நடுவர்களாக ஞானசம்பந்தம் ஐயாவும் செல்வேந்திரன் அவர்கள் இருக்க போகிறாங்கன்னு நான் உறுதிப்படுத்திட்டேன். இது கண்டிப்பாக யாரோ வம்பு தான் இருக்கிறாங்க நிச்சயமாக. அப்போ எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது, ஒருவேளை இது ஒரு மேடையாக நடக்குது. ஞானசம்பந்தம் ஐயா, நான் ஐயா பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவர்கள் நடுவர்களாக இருந்தபோது பேச்சாளர்களாக உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பக்கத்தில் நடுவர் பொறுப்பு ஏற்கணுங்கிறதுக்கு நம்மளை ஒத்துக்குவாங்களாங்கிற தயக்கத்தை நீக்கின என்னோட இன்னொரு சிந்தனை என்ன, அப்புறம் அவங்க வளர்த்த பிள்ளையை அவங்க உட்கார வைக்காமல் வேறு யார் உட்கார வைப்பாங்கிற அந்த ஒரு இருக்குல்ல, இது தமிழுக்கு உண்டான பண்பு. இப்போ ஐயா, நான் இந்த நன்றியை வந்து அவங்களுக்கு என்னவா காட்ட போகிறேன் எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் தமிழ் எல்லோரையும் நம்ம சமூக நீதி, சமத்துவம், ஏற்றதாழ்வு இல்லாத நிலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அது மொழியிலேருந்து தொடங்குறதா நான் நம்புகிறேன். யோசிச்சு பாருங்கள், ஐயாவோட அனுபவம், அண்ணனுடைய அறிவுக்கு மத்தியில் ஒரு சின்ன பையன் அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேச முடியுதுல்ல, இந்த இடத்தை விட பெரிய இடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, பேருவகையாக, பெருமிதமாக இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா பேசுனீங்க, போட்டின்னு வந்துட்டா இப்படித்தான். இன்னும் வந்து நிறைய பேர் என்னை தமிழ் பேச்சங்கள் மூச்சோட வெற்றியாளர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதுலேருந்து வெளியே போயிட்டேன். உனக்கெல்லாம் பேசவே வரலடா. நல்ல நல்ல பேச்சாளர்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சமூக அக்கறையும் ஒரு தீராத உழைப்பும் எப்படியாவது மேலே வந்துடணுங்கிற நல்ல எண்ணம். அதை பாரதியை தான் நம்ம முதல் சுற்றில் இருக்கும்போது நான் அதை சொன்னேன், எண்ணிய முடிதல் வேண்டும். அதுக்கு அடுத்து பாரதி ரொம்ப தெளிவாக சொன்ன, நல்லவை எண்ணல் வேண்டும்ங்கிற. நினச்சதெல்லாம் ஜெயிச்சிடணும், ஆமாம், அதுக்காக நீ என்ன வேணால் நினச்சிட முடியாது. நல்லவை என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெல்லிய நல்ல அறிவு வேண்டும்ங்கிற பாரதி. அதோடு நீங்கள் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு இதே புதுயுகம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்தமர வாழ்த்துகள். இப்போதைக்கு இந்த நிகழ்வில் தொடர வாய்ப்பில்லாமல் போய் அமர மோனிஷாவையும் யாழினி அவர்களையும் அன்போடு போய் இருக்கையில் அமருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த 2 பேர் யார் என்பதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸில் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கப்புறமா இங்கே பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க. ஆடிஷன், அதுக்கப்புறம் பயிற்சி வகுப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன், அதுக்கப்புறம் முதல் சுற்றுன்னு. உங்களுடைய பேச்சு இந்த போட்டியினால் மேம்பட்டிருக்கிறதுன்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாரும். வாழ்த்துக்கள். அப்போ இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் பயன்பட்டுருக்கோன்றதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்த 2 பேர் பார்வையாளர்களுடைய இருக்கைக்கு செல்லக்கூடியவர்கள் என்று நிரஞ்சனா மற்றும் நர்மதா.
மீண்டும் எல்லாருக்கும் வாழ்த்துகள் தான். நான் அண்ணன் சொன்ன மாதிரி எப்படி ஒரு பேச்சுக்கு தயார் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழ் பேச்சுங்கள் மூச்சுங்கிற நிகழ்ச்சியில் இவங்க கொடுத்த வழிகாட்டுதலும், அதில் என்னெல்லாம் பிழை செஞ்சோங்கிறத எங்கள் நடுவர்கள் சுட்டி காட்டினதும் தான் அதற்கு பிறகு நான் வெற்றி பெற்ற ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு உண்மையிலே அடித்தளம். அது வரைக்கும் எனக்கு பெரிய வாசிப்பு பழக்கம் கிடையாது. இப்போ இவ்வளவு பேசுகிற மக்கள் நம்ம முன்னாடி வர்றாங்கன்னா அப்போ நம்ம கொஞ்சமாவது படிக்கணும்டான்னு பெரிய அளவில் தொடர்ந்து வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கும் எல்லாரும் விரும்புகிற ஒரு இடத்துக்கான பயணத்தையும் நம்பிக்கையோடு தொடர காரணமாக இருக்குது. அதனால் இந்த மேடை உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இதை இன்னையோட சரி முடிஞ்சு வச்சு அடுத்த வருஷம் போட்டி வரும்போது பார்த்துக்கலாம்னு இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வாசிங்க. நீங்கள் நான் நம்புறது எதில் எழுதியிருந்தாங்களா இல்லை வாசித்ததா இல்லை கேட்டதா ஞாபகம் இல்லை, ஒரு நாவல் ஒரு மனிதரை என்னாக்கும், இந்தியாங்கிற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினராகும். இந்த நேரத்தில் வேள்பாரி எழுதின மரியாதைக்குரிய அண்ணன் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு இலக்கியவாதி எதையும் சாதிக்கலாம், அப்படி பல உதாரணங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. இப்போதைக்கு இதிலிருந்து அடுத்து இடம் அமர ராஜலட்சுமி, ஸ்டெல்லா இருவருக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். தொடர்ந்து நிறைய பயிற்சி பண்ணுங்கள், ரொம்ப பெரிய இடத்துக்கு வாங்க. ஆறு பேர் இங்கே இருக்கிறீங்க. இந்த போட்டியினுடைய வடிவமைப்புப்படி 5 பேர் தான் இறுதி சுற்றுக்கு போக முடியும். அதற்கு முன்னாடி தொடர்ந்து 3 வாரங்களாக இந்த நிகழ்ச்சி டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நீங்கள் தமிழ் மக்களை இந்த நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி, புது யுகத்தினுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள் வழியாகவும் தமிழ் மக்கள் உங்களை பார்த்துருக்கார்கள், ரசிச்சிருக்காங்க, தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க, அவங்கள நீங்கள் மகிழ்விச்சிருக்கீங்க. அது முதன்மையானது அதுதான். அதில் இந்த விஷயத்தில் நம்ம இந்த மேடையின் வழியாக மக்களோடு ஒரு உரையாடலை துவங்கியிருக்கீங்க. உங்களுடைய கனவு பெரிதாக இருக்கும் என்றால் உங்கள் உழைப்பு அதை விட பெரிதாக இருக்கணும். இந்த மேடை அதற்கான ஒரு துவக்கமாக அமையணும் என்று சொல்லி பார்வையாளர்கள் இருக்கைக்கு செல்லக்கூடிய அடுத்த நபராக இருப்பது வீரசெல்வி. நிறைவாக இறுதி சுற்றுக்கு நித்யா, வள்ளியம்மை, சிவரஞ்சனி, எஃபினா மேரி, பால பிரியதர்ஷினி ஆகிய 5 பேரும் தேர்வாகியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழோட உறவாடு சீசன் 1 உடைய ஃபைனலிஸ்ட் 5 பேர் இங்க இருக்காங்க. பலத்த கைதட்டல் கொடுத்துடலாம். இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு தலைப்பில் பாரதி சுற்றில் பாரதியினுடைய வரிகளை எடுத்து பேசுனீங்க. பாரதியினுடைய எள்ளு பேரன் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சார். அதற்கு அடுத்து கருத்து சிலம்பம் சுற்றில் ஒருத்தரும் ஒரு தலைப்பின் கீழ் வெட்டியும் ஒட்டியும் பேசுனீங்க. இந்த 2 சுற்றுக்களின் மதிப்பெண்களுடைய அடிப்படையில் நீங்கள் 5 பேரும் இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்கீங்க. இந்த இறுதி சுற்று என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பவுலில் தலைப்புகள் கொண்டு வந்து ஐயா கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் அந்த தலைப்பிலிருந்து ஒரு சீட்டை எடுக்கலாம். அந்த சீட்டில் ஒரு தலைப்பு இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அந்த தலைப்பு பிடிக்கலை அல்லது அந்த தலைப்பில் ஏற்பு இல்லை, இதை விட பெட்டரா நான் இன்னொரு தலைப்பில் பேச முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கூடுதலாக ஒரு சீட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். அதாவது முதல் தலைப்பை எனக்கு ஓகேன்னா நீங்கள் அந்த தலைப்போடு போயிடலாம். ஐயா கிட்ட கொடுத்தீங்கன்னா ஐயா அந்த தலைப்பை இந்த சபைக்கு அறிவிப்பார். நீங்கள் போய் அந்த தலைப்பில் பேசி தயாராகிறதுக்கு உங்களுக்கு 30 நிமிடங்கள் வழங்கப்படும். ஓகேவா? இல்லை அந்த தலைப்பு முற்றிலும் உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு விரோதமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு தலைப்பில் இதை விட பேச முடியும் என்றால் இன்னொரு தலைப்பை நீங்கள் எடுக்கலாம். 2 ஆப்ஷன் தான். ஒருபோதும் நீங்கள் ஃபைனல் பண்ண தலைப்பை திரும்ப உள்ளே போட்டுறக்கூடாது குடுவைக்குள்ளார. இது இந்த சீசனின் வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த மந்திர குடுவை இங்கே கொண்டு வாங்க. அதுக்காக 18 சீட்டையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2மே பிடிக்கல, இன்னொரு 2 தருவீங்களான்னு கேட்கக்கூடாது. அதனால் இதில் பாருங்கள். இன்னொன்று உங்களுக்கான ஒரு சாய்ஸ் உண்டு, அவ்வளோதான். அது 2ல் தான் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். மதிப்பெண்களின் அடிப்படையில் ஒரு முன்னுரிமை இங்கே வழங்கப்படுது. ஏன்னா முதல் மதிப்பெண்ணை பெற்றவங்களுக்கு அத்தனை சீட்டிலேயும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்க வேண்டும் என்பதனால அதிகமான மதிப்பெண்களை பெற்று இறுதி சுற்றுக்குள் நுழைந்த பால பிரியதர்ஷினி அவர்களை அழைக்கிறோம்.
ஆமாம், இந்த தலைப்பு உங்களுக்கு ஓகேவா? இன்னொன்று பார்க்க போகிறீங்க. ஓகே, இது ஒரு தடவை பார்த்துக்குங்க. ரெண்டாவது தடவை பார்த்தாலும் அதே சீட் தான். இப்போ இன்னும் பார்க்கல, இன்னொன்று பார்த்துறீங்களா? அது எப்போவுமே மனசு அப்படி தான் இருக்கும். இந்த ஓடி போன முயல் தான் பெரிய முயல்னு சொல்லிட்டே பாயலாம். இல்லைப்பா, இது ரெண்டில் எதை எடுக்க போகிறீங்க? இதில் பாதி அதில் பாதியா? இதுதான் பார்த்தீங்களா, இந்த சீட் தான் முதல் சீட்டு. அது உள்ள போடுங்க. ஐயா, இப்போ நீங்கள் இந்த தலைப்பை அவுட் பண்ணலாம் ஐயா, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இந்த இறுதிச் சுற்றுக்கு தேர்வாயிருக்கக்கூடிய 5 பேரில் பால பிரியதர்ஷினி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தோம், இன்னொரு தேர்வும் கொடுத்தோம். அவங்க ரெண்டையும் பார்த்துட்டு முதல்ல இருக்கதே பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த சில பேர் புடவை எடுக்க போனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு புடவையை பார்த்துருவாங்க, அப்புறம் 57 கடைக்கு போயிட்டு அந்த பழசே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி வருவாங்க. அதுக்குள்ளே அதை எவனா தூக்கிட்டு போயிருப்பாங்க, அது வேறு விஷயம், இருக்கட்டும் பரவாயில்ல. இப்போ இவங்க எடுத்த அந்த முதல் இதை எடுத்துட்டாங்க, வாசிப்பினால் ஆய பயன். இதுதான் இவங்க இன்னைக்கு பேச போகிற தலைப்பு. இந்த தலைப்பு உங்களுக்கு வெற்றியை தரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. இறுதிச் சுற்றுக்குள் நுழையும் 2வது போட்டியாளராக தனக்கான தலைப்பை தேர்வு செய்ய வரும்படி எஃபினா மேரி அவர்களை அழைக்கிறேன். நினச்சேன். இன்னொன்று பாருங்க. முன்னம் முகம் போல் முன்னுரைப்பதில்லைன்ற ஔவையார். அப்படி கூட செய்யலாம். சரி, இப்போ முதல் வச்சுக்கிறீங்களா? என்ன இதுதான் வேணும். ரெண்டாவது, வெரி குட். தேர்வாக இருக்கக்கூடிய எஃபினா மேரி அவர்கள் இந்த இறுதிச் சுற்றுக்காக தான் தேர்வு செய்திருக்கின்ற 2 தலைப்புகளில் ஒன்று திரைப்படங்களில் வன்முறை. ஏன் இந்த வன்முறை? இல்லை திரைப்படங்களில் ஏன் இந்த வன்முறைன்னு கேட்டேன். மதிப்பெண்களின் அடிப்படையில் 3வதாக வந்து தலைப்பை தேர்வு செய்யும்படி சிவரஞ்சனி அவர்களை அழைக்கிறேன். சுற்றுக்கு தேர்வாயிருக்கக்கூடிய சிவரஞ்சனி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சங்க தமிழும் தங்கிலீஷும். அடுத்த தலைப்பை தேர்வு செய்ய வர இருப்பது வள்ளியம்மை. பாருங்க, இதைத்தான் எல்லாரும் வேணுன்றாங்க. இப்போ என்ன அதானா, இது ஒன்றும் மாற்றம் இல்லையா? சரி, இது உள்ள போட்டிருக்கேன், அதை கொடுங்க. இறுதி சுற்றுக்கு தேர்வாக இருக்கக்கூடிய வள்ளியம்மை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஏழைகளின் அன்றாடம் என்ற தலைப்பில் அவர்கள் பேச இருக்கிறார்கள். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள், ஏன்னா அது துண்டு சீட்டோட தொடர்புடையது, அதனால் அதை சொல்கிறேன். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் மறைந்தபோது அவருக்காக ஒரு நினைவு கூட்டம் ஏற்பாடு பண்ணாங்க. பெரிய தமிழ்நாட்டினுடைய இலக்கிய முகங்களாக இருந்தவங்க முன்னின்று நடத்தினாங்க. ஒரு நினைவு கூட்டத்தில் பெரும்பாலும் அவருடைய நினைவை பற்றி பேசி அவருக்காக கண்ணீர் மல்கி வருத்தப்படுறதான வழக்கம் எல்லா இடத்துலையும். அப்படி தான் எல்லா பேச்சாளர்களும் பேசினாங்க. பல பேருடைய வாழ்க்கையில் சுஜாதாவுக்கு பெரிய ரோல் இருந்தது. எல்லாரும் மீண்டும் மீண்டும் துக்ககரமான விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பேச்சாளர் வர்றாரு. அவர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா அரங்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக திருமதி சுஜாதா அவர்கள் ரொம்ப ரசித்து சிரிக்கிறாங்க. ஆகவே எல்லாருக்கும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருந்த அந்த நேர எல்லையை வந்து விட்டுட்டாங்க. சரி, இவர் பேசுகிற வரைக்கும் பேசட்டுமப்பா, அவங்க மனைவி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஐயா ஒரு நினைவு குறிப்பில், ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தில் அந்த அம்மாவை ரசித்து சிரிக்க வச்சாங்க. அது விஷயம் இல்லை. துண்டுச்சீட்டு எங்கே வருதுன்னா, கொஞ்சம் நேரம் தாண்டினோன்னே இவருக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் ஒரு சீட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த சீட்டில் எழுதியிருந்தது நேரம் முடிய போது நிறுத்துங்கன்னு. ஐயா பேச்சு ஃப்ளோவில் அந்த சீட்டை பார்த்துட்டு திருமதி சுஜாதா அவர்கள் மிகவும் ரசிக்கிறார், தயவு செய்து பேச்சை தொடரவும் அப்படின்னு அவராக வாசித்து விட்டுட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் ஐயாவுடைய ஒரு ஸ்பான்டேனிட்டி. இந்த துண்டு சீட்டை பார்த்தோன்னே எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல ஒரு செய்தி, அவங்க அந்த நினைவஞ்சலி கூட்டம் நாரதகான சபாவில் நடக்குது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய துணைவியார், பையங்க 2 பேர், மருமகள், பேரம்பேத்தியெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அதை நடத்தின நடிகர் பார்த்திபன், அவங்க கனிமொழி எம்பி, இன்னும் பெரிய பெரிய மதன் ஆர்டிஸ்ட் மதன் எல்லாருமே இருக்காங்க. நான் பேசிட்டு கொஞ்ச நேரம் பேச சொல்லிவிட்டு நான் பேசி முடிச்சிட்டேன். அப்போ எங்கள் இனிய நண்பர் திரு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுதான் என்னால் மறக்க முடியாது. இப்போ
இந்த கூட்டத்தில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் பேசினார். ஒரு நல்ல அந்த கூட்டத்தோடைய கலரையே மாற்றினார். சிலர் கூட கொஞ்சம் யோசிச்சாங்க, என்னது இது வந்து ஒரு மாதம் ஆகி இறங்கர் கூட்டத்தில் சிரிக்கிற மாதிரி பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பேச எடுத்துக்கிட்டது எல்லாம், நான் பேச எடுத்துக்கிட்டது எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய எழுத்தில் வந்த நகைச்சுவையாக எடுத்து நான் பேசினேன். அதை குறிப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, இவர் இப்படி பேசிக்கொண்டு வரும்போது நம்முடைய திருமதி சுஜாதா, உண்மையை சொல்கிறதா இருந்தால் அவங்க பேரை தான் ரங்கராஜன் சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர் வச்சுக்கிட்டார், தன்னுடைய துணைவியார் பேர். ஏன்னா ஏற்கனவே ராகி ரங்கராஜன் ஒரு எழுத்தாளர் இருந்ததுனால குழப்படி வேண்டாங்கிறதுக்காக தான் பேரை சுஜாதான்னு வச்சுக்கிட்டார். திருமதி சுஜாதா அவர்களுடைய இந்த ஒரு மாதமாக அவரை பிரிந்திருந்த அந்த வருத்தத்தில் இருந்த அவங்க இவர் பேச ஆரம்பித்த போது மெதுவாக நிமிர்ந்து உட்கார்ந்து அப்படியே மெதுவாக அவருடைய இதழோரத்தில் ஒரு சிரிப்பு ஏற்பட்டதை நான் பார்த்தேன். கமல் சொல்கிறார், இந்த சிரிப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணம், அதைத்தான் ஞானசம்பந்தன் செய்தார் அப்படின்னு என்னை பற்றி அவர் சொன்ன உடனே எனக்கு அப்போ தான் கொஞ்சம் உயிர் கூட வந்துச்சு. ஏன்னா அது சில பேர் உடனே போய் படார்னு என்னது இது 2007 நடக்குது, இன்றைக்கி 2020, 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருந்தேன் சார் அங்கே. 18 ஆண்டு சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. 18 ஆண்டுகளுக்கு முதல்ல எவ்வளோ பெரிய ஞாபக சக்தியாக சொல்கிறார் பாருங்க. இப்போ நிறைவாக நித்யா வாங்க. எது இப்போ ஒன்றா ரெண்டா? ரெண்டாவது பேசுகிறீங்க. கோவமாக தான் வருது, என்ன பண்ணுறது? அதாங்க தலைப்பு, வேற ஒன்றும் இல்லை, நான் சொல்லல, தலைப்பு அதுதான் இருக்குது. கோவமாக வருதுங்க, இதுதான் தலைப்பு. அந்த பேச்சை நிறைவு சுற்றுல நம்முடைய நித்யா அவர்கள் பேச இருக்கிறார்கள், கையில் வச்சுக்கோங்க. இந்த 5 பேச்சாளர்களாலும் நிராகரிக்கப்பட்ட அந்த 3 தலைப்புகள் என்ன, அப்படி என்னதான் அந்த 3 தலைப்புகள் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் உண்டா இல்லையா? இருக்கு, நானே கேட்க நினைச்சேன். பாருங்க, எடுத்து சொல்லுங்க பாப்போம். வாங்க. அப்படி என்ன அதுல எல்லாம் வேணாம்னாங்க. வேணான்னு சொன்ன தலைப்பை பாருங்க. என்ன சொல்லுங்க, ஊன்னா என்ன அர்த்தம்? மரியாதைக்குரிய ஹீரோக்களே. சரி, சேஃப். யூடியூப்ல வந்து கமெண்ட் போடுவான்னு சொல்லி நீங்க தவிர்த்திருக்கீங்க. வெரி குட். ஐயா ஆசிரியர்களே. வேண்டான்ட்டு போயிட்டாங்க. டிசிஏ கிளிக்ல போறாங்க. நிறைய பேரால தவிர்க்கப்பட்ட தலைப்பு, அதுவும் ஐயாட்ட கொடுத்து தான் தவிர்க்கிறாங்க. ஆமா, ஐயாவும் நான் தான், ஆசிரியரும் நான் தான், ரெண்டையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனவே இந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்கிறேன். பாருங்க, எங்களுக்கான தலைப்பு இல்லை இது, எங்களுக்கான. அதாவது அரசியல் தலைப்பு வேண்டாம், ஹீரோக்களோட சண்டை, கதாநாயக சண்டையும் வேண்டாம், கல்வி புலத்தோட நமக்கு எந்த கசமுசாவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, ஏன்னா ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த ஹீரோவுக்கு துணை ஹீரோயினா நடிக்க வேண்டி வரலாம், இன்னொருக்கா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டி வரலாம், இப்படி எல்லாம் நீங்க ரொம்ப குறைச்சி இட போட்டீங்க. என்னன்னா எதிர்காலத்தில் அந்த ஹீரோ ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அங்க கொள்கை பரப்பு செயலாளரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட யோசிக்கிறீங்களா? சரி, எதுவாக இருந்தாலும் சரிதான். வாழ்த்துக்கள் ஐயா. டாப் 5 ஃபைனலிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தலைப்பும் கொடுத்தாச்சு. இப்போ எவ்வளவு நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுது அதை தயார்படுத்துறதுக்காக? தங்களுடைய தலைப்பை தயார் செய்வதற்கு 30 நிமிடங்கள். அது எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது விருந்தாளுக்கு வந்தாங்கன்னா ஒரு பைட்டு செம்பை கொடுத்து டீ வேண்ட சொல்லி அனுப்புவாங்க. அவன் அப்படியே வாசவழியை ஓடி கொல்லை பக்கமாக வந்து செம்பை வச்சுட்டு விளையாட போயிருவான். இந்த டீ வாங்க போனவனை காணோம், இந்த டீ வாங்க போனவனை காணோம்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பேசிக்கிட்டே இருக்கப்போ அவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் கடைசி பஸ் வந்துருச்சு, டீ வாங்க போனவனை காணோம்னு. அவன் அங்கே பப்பரம் விளையாண்டுட்டு இருப்பேன் வாசலில். அந்த மாதிரி எங்களுக்கு டீ வாங்க போனவன் வந்திருப்பாங்கன்னு நாங்கள் நம்பி உங்களுக்கு நாங்கள் இடைவேளை தர்றோம். உண்மையாவே 30 நிமிஷம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனலிஸ்ட் ரெடி, எல்லார்கிட்டையும் டாபிக்ஸும் ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சங்கத்தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு நாகரிகம், ஒரு பெருமை. தொல்காப்பியம் மொழியை வடிவமைத்தது, திருக்குறள் மனிதனை வடிவமைத்தது, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள் இந்த சமுதாயத்தையே வடிவமைத்தன. பூவினால் தான் குயில், உருமினால் தான் புலி, கர்ஜித்தால் தான் சிங்கம், பேசினால் தான் தமிழ். ஒரு மொழி அழிந்தால் இனம் அழிந்து போகும். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, 30 நிமிஷத்துல அதை ஆசுகவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சொற்போர் அங்கே வந்து அவங்க நிகழ்த்திட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நான் ஏன் தமிழ் படிக்கணுங்கிற கேள்வி
இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழ் படித்தா காசு கிடைக்குமாங்கிற கேள்வி இருக்கு. தமிழ் படித்தா காசு கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் தமிழ் படித்தா உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும். நாங்களும் 3 வேளை சாப்பிடுகிறோம். நேற்று காலை, இன்று மதியம், நாளை மாலை. உடைந்த பாயில் படுத்தாலும், ஓடுகளே இல்லை என்றாலும், ஓடுகள் ஒடிந்திருந்தாலும் நிம்மதியாய் உறங்கும் நாங்கள் ஏழையா? சமகாலத்தின் மீது அறிவும் நிகழ்காலத்தின் நிகழ்பவை கூட தெரியாமல் மோகத்தில் மூழ்கி இருக்கும் நீங்கள் ஏழையா? அதாவது என்கிட்ட இருக்கிற ₹1 உங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறபடி நான் பார்த்துக்கிட்டா தான் என்கிட்ட இருக்கிற ₹1 மதிப்பு என்கின்ற எண்ணம் அதுதான் இந்த நாட்டில் ஏழ்மையை உருவாக்கி கொண்டே இருக்குது. மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து வாசித்தால் அதுவே ஆயுதம். புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.